வணக்கங்க. நான் குருபிரஸ் செல்வராஜ் பேசுறேன். நம்ம எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, நம்மளோட நோய்கள், அது சார்ந்த மருத்துவ செலவு. நம்ம சம்பாதிக்கல பெரும்பகுதி இந்த மருத்துவ செலவுக்கு போயிருது. அதை இதிலிருந்து மாற்று வழி இல்லையானா, கண்டிப்பா இருக்குங்க. நம்ம உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். இன்னைக்கு யாரு தரமான உணவுகளை உற்பத்தி பண்றா, இயற்கையை உற்பத்தி பண்றாங்களோ அவங்கள நாடி நம்ம போகணும். அரிசி, பருப்பு, எண்ணெய் வகை எல்லாமே நம்ம இந்த மாதிரி விவசாயிகளை தேடி பிடிச்சிடலாம், வாங்கி இருப்பு வச்சுக்கலாம். அதனால நமக்கு பெரிய ஒரு சிரமம் கிடையாது. ஆனா காய்கறி அப்படி இல்லை. நம்ம தேவையை 2 நாள் 3 நாள் வாங்கி வைக்கலாம் முடியும், அதுக்கு மேல அது இருப்பு வைக்க முடியாது. இப்போ இயற்கை விவசாயிகள் அந்த அளவுக்கு காய்கறி இனி உற்பத்தி பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தேவைக்கு நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது. நமக்கு இருக்கிற இடத்துல நம்மளே ஒரு மாடி தோட்டம் வச்சு நம்ம அதை உற்பத்தி பண்ணலாம். மாடி தோட்டமா இருக்கலாம், நம்ம பக்கத்துல இருக்க சின்ன இடமா இருக்கலாம், இதுவா இருந்தாலும் நம்ம அதை செய்யலாம். இதுக்கு நிறைய செலவாகுமே, நிறைய இடம் தேவைப்படுது எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. இருக்கிற அளவான இடத்துல செய்யலாம். அதுக்கான திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எங்களை தொடர்பு கொண்டா உங்ககிட்ட விரிவா அதை பத்தி பேசி அதுக்கான அமைப்பை செஞ்சு கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க எங்க பெல்கட் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட தொடர்பு எண் 9944999127. நன்றி, வணக்கங்க.